என்ன நடக்குது சார்? அண்ணாமலை அவர்களுக்கும் டிஆர் பாலுவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த பனிப்போர் மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னன்னா, அண்ணாமலை அவர்களை குறுக்கு விசாரணை செய்ததாக அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு சார்? இல்லை, திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே அண்ணாமலை அதிகாரத்தில் இருந்த பொழுது, அண்ணாமலை பிஎல் சந்தோஷுக்கு நெருக்கமாக இருந்த பொழுது, பிஎல் சந்தோஷ் பாஜகவிற்கு உத்தரவு போடுகிற ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய செயலாளராக இருந்த பொழுது அண்ணாமலைக்கு அத்தனை பேரும் கப்பம் கட்டினார்கள். இதில் செந்தில் பாலாஜி கட்டவில்லை. 471 நாள் சிறைக்கு போனார். டிஆர் பாலு அண்ணாமலைக்கு கப்பம் கட்டவில்லை. அதற்காக ஒரு வழக்கு தொடுத்தார். இது கப்பல், இவரை விட பல கப்பல் வைத்திருக்கிற நேரு மீது அண்ணாமலை வழக்கே தொடுக்கவில்லை. 1,40,000 கோடி ரூபாய் இந்த 5 வருடங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடந்திருக்கு. அவர் மேல் வழக்கு தொடுக்கலை. வேலுமணி மீது 234 வழக்கு இருக்கு. எங்க அறப்போர் இயக்க ஜெயராமன் பல லட்சம் கோடிகள் ஐரோப்பா நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலை பார்ட்னர், அண்ணாமலையும் வேலுமணியும் பார்ட்னர். ஏன் அவர் மீது வழக்கு தொடுக்கல? ஊழல் அற்ற நபர் அல்ல டிஆர் பாலு. சாதாரண ஒரு கார்ப்பரேஷன் ஊழியர் டிஆர் பாலு. இன்னைக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி. இவர் மீது வழக்கு தொடுத்தது சரி. ஆனால் இன்னும் வழக்கு நிறைய பேர் மீது தொடுக்கப்பட வேண்டியது இருக்கு. அவர்களெல்லாம் கப்பம் கொடுத்து தப்பி விட்டார்கள். இவர் கப்பம் கொடுக்கவில்லை, மாட்டிக்கொண்டார். இதுதான் அண்ணாமலையினுடைய அரசியல். கப்பம் கொடுக்காதவங்க மேலதான் டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லி வெளியிடுறாங்க. அதேதான். ஏன் நேரு மேல ஊழலே இல்லையா? நீதிமன்றத்திலே ஊழல் இருக்க. 1000 கோடி ரூபாய் ஊழல் நீதிமன்றத்திலே ஊழல் இருக்க. நீதிமன்றம் நேரு மீது சொல்லி அத்தனை ஊழல் இருக்கு. ஏன் நேரு பக்கமே அண்ணாமலை போகலை? வேலுமணி பக்கம் போகல, மூர்த்தி பக்கம் போகலை. தமிழ்நாட்டில் எங்கே நடந்தாலும் 1% மூர்த்தி கொடுத்துடணும். அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு 1% கேட்டே வாங்குறான். அங்கேயே போகல அண்ணாமலை. அண்ணாமலைக்கு யாரெல்லாம் கோடிகளை கொட்டி கொடுக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் திரும்பியே பார்க்க மாட்டார்.